ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இந்தியன் ஆர்மியில் வந்து அக்னிபாத்னு சொல்லி அந்த ஜாப்பை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அக்னிபாத் அப்ளை ஆன்லைன் தமிழில் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புரியாமல் போயிடலாம். அக்னிபாத்துக்கு வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ஜாயின் இண்டியன் ஆர்மின்ற அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கலாம். சர்ச் பண்ணி அஃபீஷியல் வெப்சைட் போயிருக்கேன். இதில் அக்னிபாத்னு சொல்லி அதில் தனியாக மேலே ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கான். அதில் வந்து லாகின் அண்ட் அப்ளைன்னு சொல்லி அப்ளை ஆன்லைன் இருக்கான். அதுக்கு மேலே வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கான். இதில் வந்து கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இதில் கண்டினியூன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு கிளிக் பண்ணிங்க. இதில் வந்துட்டு உங்கள் ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டோ அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்னா, இதில் பிசியிலே வந்து பாருங்கள். ஏன்னா மொபைலில் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதில் உங்கள் ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கங்க. அப்புறம் கேண்டிடேட் நேம், உங்கள் நேம் யாருக்கு வந்து அக்னிபாத்தில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க நேம், அவங்களோட ஃபாதர் கார்டியன் நேம்ஸு, அப்புறம் அவங்களோட மதர் நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இதே வந்து மெயின். இது வந்து கொடுத்துக்கணும். ஏன்னா மெயில் ஐடியே வந்து ஒரு நேரம் யூசர் நேமாக வந்து பயன்படுத்தலாம். அதனால் மெயில் ஐடி வந்து உங்கள் ஓன் மெயில் ஐடியை வந்து கொடுங்க. மொபைல் நம்பர் அதே மாதிரி. ஏன்னா அப்ளிகேஷன் எதுவும் மிஸ் ஆகிடுச்சுனாலும் நம்ம வந்து திரும்ப டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏற்றதாக இருக்கும். இதில் கீழே அந்த கேப்ஸா வந்து கீழே கொடுத்துட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற மொபைல் நம்பருக்கு வந்து மெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பர் ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவ் ஆன ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சா வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க. உங்கள் மெயில் ஐடிக்கிட்டே வந்து ஓடிபி வரும். இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இதில் மேரியல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து மேரீடாக இருக்கா இல்லை அன்மேரிடான்னு சொல்லி போட்டுக்கோங்க. இதில் உங்கள் ஹைட் வந்து எவ்வளோன்னு சொல்லி போட வேண்டியது இருக்கும். அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் இதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்கு, இதில் உங்கள் குவாலிஃபிகேஷன், அப்புறம் 10th இது வந்து எங்கே வந்து படிச்சிங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது சிபிஎஸ்சியா இல்லை ஒரு ஸ்கூலுக்கு ஒரு தகுந்த மாதிரி வந்து இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் உங்கள் ஸ்கூல் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துங்க. அப்புறம் மெட்ரிகுலேஷன் 10th சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து இருக்கும், அதை கொடுத்துங்க. சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஆர்யூ ரிவர்ட்டிங் சர்டிஃபிகேட் இருக்குது, அதுக்கு நோண்டு கொடுத்துருங்க. இதில் உங்கள் மெயில் ஐடி வந்து உங்கள் மெயில் ஐடி தான் வந்து உங்கள் யூசர் நேமு. பாஸ்வேர்டு வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்துடாதீங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் சேவ்ன்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து வந்துடும். இதில் வந்துட்டு 10th படித்தது, 12th படித்தது, இப்படி தனித்தனியாக வந்திருக்கான். அக்னிவேர் கிளர்க்கா இல்லை ட்ரேட்ஸ்மேனா இல்லை சிடியான்னு சொல்லி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் டெக்னிக்கல் அக்னிவேரில் ஏதாவது பண்ண அதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு விருப்பப்பட்ட இதில் வந்து தேர்வு செய்யுங்க. தேர்வு செஞ்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதே மாதிரி சேம் கண்டினியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் வந்து வந்துடும். அடுத்து ரிலீஜியன் அது வந்து கொடுத்துங்க.
அப்புறம் கிளாஸ் இதில் வந்துட்டு சவுத்தர்ன் சோன் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து இருக்கணும், 20 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும். அப்புறம் உங்கள் சிக்னேச்சர் 10 கேபிக்குள்ளே இருக்கணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. உங்கள் அட்ரஸஸ் பெர்மனண்ட் அட்ரஸை கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இப்போ தங்கியிருக்கிற அட்ரஸ்ஸு பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது உங்கள் வில்லேஜ், சிட்டி, அடுத்து உங்கள் ஸ்டேட், பிளாக்கு, பின்கோடு கொடுத்துங்க. அப்புறம் உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துங்க, இல்லை உங்கள் ஊரில் இருந்தாலும் கொடுத்துங்க. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் டெலிகிராம் ஆஃபீஸ், இதுக்கப்புறம் சேம்னு சொன்னால் சேம்னு கொடுத்தா உங்கள் அட்ரஸ் அதில் வந்துடும். அதனால் பார்த்துங்க. உங்கள் அட்ரஸ் வேறு எதுவும் அட்ரஸ் தங்கியிருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். இதில் வந்து ஸ்போர்ட்ஸு ஏதாவது ஒன்று இருக்கீங்கடா, என்சிசி இப்படி சொல்லி அது ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்கடா, அது எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான். அப்புறம் உங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் எத்தனை வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டடி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதில் கேட்பாங்க. இல்லை 10th 12th சொல்லி கொடுத்துங்க. ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து அதில் வந்து நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம், இல்லைன்னா நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே அறிவுசோன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையிங் கோர்ஸ்னு சொல்லி நம்ம 10th கொடுத்துக்கலாம். 10th எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் அப்புறம் கொடுக்குற மாதிரி வந்திருக்கோம். இல்லை ஸ்டேட் போர்டு, அப்புறம் எத்தனை வருஷத்தில் வந்து 10th வந்து முடிச்சிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் உங்கள் ரோல் நம்பர்ன்றது வந்து மார்க் ஷீட்டில் வந்துருக்கேன். சர்டிஃபிகேட் நம்பர்ன்றது வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கேன். அப்புறம் மார்க் ஷீட் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் டிசி இல்லைன்னா மார்க் ஷீட் ரெண்டும் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கும், பார்த்து அதை போட்டுருங்க. அடுத்து நீங்கள் 12th இதில் வந்து உங்கள் மார்க்ஸ் வந்து 10th வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எத்தனை மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்புறம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே ஆடாயிரம் நீங்கள் கொடுக்க தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், பயாலஜி இப்படி ஏதாவது ஒரு 4-5 சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து 10th படிச்சிங்களோ கொடுத்து எவ்வளோ மார்க் இருக்குது கொடுத்துருங்களோ அது மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. எல்லா சப்ஜெக்டும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். இதில் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி ஆல் ஆர்மின்னு சொல்லியிருக்கான். இதில் அக்னிவீர் ஆல் ஆர்மிஸ் கண்டினியூ அப்ளிகேஷன் சொல்லியிருக்கான். இதில் நம்ம கண்டினியூவே வந்து கொடுத்துக்கலாம். இதில் 10th படிச்சிருந்தாலே போதும். அக்னிவீருக்கு வந்து ரோல் நம்பர் வில் பி ஜெனரேட்டட் ஆஃப்டர் க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். கீழே இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து படிச்சுங்க. அடுத்து இதில் வந்து சப்மிட்னு சொல்லி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம்.
அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடும். இதில் ஏதாவது எடிட் பண்ணிங்கனாலும் கீழே எடிட் பண்ணிக்கலாம். கிஸ்டி ஆஃப் அப்ளிகேஷன் வந்துடும். உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஸ்டேட்டஸில் வந்துடுச்சா இதில் வியூ பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். அட்மிட் கார்டுன்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஹால் டிக்கெட்டை வந்து இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ண போகிறீங்கன்னா அதில் கேன்சல்னு சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கிட்டால் கேன்சல் ஆகிரும் அப்ளிகேஷனை. ரெண்டாம் அட்மிட் கார்டு கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் உங்களுக்கு வந்து எப்போ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் அப்ளிகேஷன் உங்கள் டாக்குமெண்ட்ஸு என்னென்ன கொண்டு போனீங்களோ அப்புறம் என்சிசியில் எதுவும் சேர்ந்துருக்கீங்கன்னா அந்த என்சிசி சர்டிஃபிகேட்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு என்றைக்கு வந்து ஆர்மியில் வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து கூப்பிட்றாங்களோ அன்றைக்கி வந்து கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அக்னிவேருக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணு சொல்லி பார்த்தோம். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.